வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவேசனே. சிறப்பான தவத்தை நமக்கு வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்களை வாழ்த்தி முடிவோம். பேராசிரியர் லில்லி கோபால் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர்த்துகள், ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குடியேற்ற ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நம்மோடு சுத்தமமாக நிறைந்திருந்து இன்றைய அமர்வினை சிறப்பித்து தருவாரா. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியை அளித்து வரும் கூட்டு தவத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆழ்ந்த தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் அமர்வு நடைபெற்று வருவது அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் இன்று உங்கள் மனங்களில் எழும் எந்த ஒரு சந்தேகம்னாலும் தயக்கமின்றி உங்கள் கைகளை உயர்த்தி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் அம்போது கேட்ட அமர்வும் வாழ்த்து வளமுடன் ஒரு நிமிடம் உங்களுக்காக காத்திருக்கோம். வாழ்த்து. எந்த ஒரு சந்தேகம்னாலும் கேளுங்க. யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லைன்னா இந்த தவ ஆய்வினில் நாம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். சவுண்டா கேட்கறதா இல்லையம்மா? சவுண்டா கேட்கறதா? கேட்கறது ஆடிபிளா இருக்கா? கேக்குதுங்கம்மா. நல்லதுங்கம்மா, நன்றி. காசி விஸ்வநாதனையே நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க. உங்களுக்கு அட்மிட் கொடுக்குறேன், நீங்க பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். காசி விஸ்வநாதனையா உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கு. சொல்லுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம உடற்பயிற்சி செய்யறோம். அதுல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் எல்லாமே நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட இயர்ஸுக்கு மேல இந்த கிளான்ஸ் வீங்கி போறது, அந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள், பெரிய உபாதைகள் இது மாதிரிலாம் வருது. அதுக்கு இந்த நம்ம உடற்பயிற்சினால ஒன்றும் ஏதாவது ரெமெடி கிடைக்குமா? இப்போ ப்ரோஸ்டேட்னு ஒரு இது வீங்கி போயிருது, அது யூரின் பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது ரெமெடி கிடைக்குமா? கண்டிப்பாங்க ஐயா. நீங்க வந்து மெடிகேஷன் போயிட்டு இருக்கீங்களா? டேப்லெட்ஸ் இந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்களா? மெடிடேஷன் மூலம் இப்ப போயிட்டு நம்ம அது எனக்கு எஃபெக்ட் ஆகி யூரினை பாஸ் பண்ண முடியாம ரொம்ப சிரமப்பட்டேன். அப்புறம் கடைசியில ஸ்கேன் எடுத்து அப்புறம் கிட்னி டாக்டரை பார்த்து டியூப் போட்டு லைஃப் ஓட்டிட்டு, ஆனா விடாம உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த ப்ரொசீஜர் நடந்து எத்தனை நாள் ஆகுதுங்கய்யா? இப்போ இது வந்து 10 நாள் இருக்கும். 10 நாள், அதாவது இந்த இதெல்லாம் பண்ணியது ட்ரீட்மெண்ட் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன். இப்போ இதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஐயா. என்னோட ஹம்பிள் சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த உடலுக்கு முதல்ல கொஞ்ச நாள் ஓய்வு தேவைப்படுது இல்லையா? கொஞ்ச நாளைக்கு நீங்க உடற்பயிற்சி எதுவும் செய்ய வேண்டாம், சரிங்களா? ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம இதெல்லாம் பண்ணும்போது உடலுக்கு கம்ப்ளீட் ஓய்வு கொடுக்கணும். நம்ம வகுப்புகள்லயே நமக்கு சொல்றோம், மைனர் சர்ஜரியா இருந்தா 3 months ஆகணும், மேஜர் சர்ஜரியா இருந்தா 6 months கம்ப்ளீட்டா முடியணும். ஏன்னா நம்மளுடைய பயிற்சிகள் எல்லாமே உயிர் மேல் மனம் வைத்துதாங்கய்யா, சரிங்களா? என்ன இதுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அங்க வந்து அந்த உயிராற்றல் அது கியூர் ஆகிறதுக்கு அந்த உயிர் சக்தி தேவைப்படுது இல்லையா,
சரிங்களா? இது வந்து தவங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க பிரம்மஞானம் எல்லாம் முடிச்சிருக்கீங்களா? நான் வெளிப்படையா சொல்றதுன்னா, நான் ஒரு பேராசிரியர். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிங்கய்யா. இல்ல வெளிப்படையா இல்லைங்கய்யா. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹானர் இல்லையா? சரிங்களா? நீங்க அத யோசிக்கவே வேண்டாம். இது ஹானர் இது. நீங்க சாமிஜி உங்கள அந்த அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க. இல்லையா? சோ நமக்கு அந்த ஆமாங்க. அந்த தகுதி இல்லைன்னா குரு உயர்த்துவாங்களா? இந்த உயர்வு ம். நிலைக்கு வரதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற இந்த புண்ணிய பதிவுகள், உங்களுடைய நீங்க குருவோடு ஆன உயிர் கலப்பு, உங்களை இந்த அளவுக்கு ம். உயர்வு நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி தான். சோ நீங்க என்னன்னு சொல்றேன்னா, நீங்க வந்து நித்யானந்த தவமும், அதுக்கப்புறம் சாந்தி தவம் இது 2ம் வந்து தொடர்ந்து பண்ணுங்கயா. வேற தவங்கள் சரி, சரி. இப்போதைக்கு வேண்டாம். இது தவங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு ம். உயிராற்றல், உயிர் சக்தி உடல்ல கூடிக்கிட்டே வரும். நீங்க வந்து ம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா உங்களுக்கு குணமடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன ம். பயிற்சிகள் நாடி சுத்தி நல்லா பண்ணுங்க. நாடி சுத்தி பயிற்சி பண்ணுங்க. சரிங்களா? பண்ணிட்டு ம். இது பண்ணுங்க. சாந்தி தவம் பண்ணுங்க. இல்ல நித்யானந்த தவம் பண்ணுங்க. தவத்த பத்தி ம். தவம் பண்ணி நல்ல அருள்பா பெற்று வாழ்த்திக்கோங்க. வாழ்த்து ரொம்ப ம். தேவையா இருக்கு. இப்ப இன்னைக்கு அது சிந்தனை அத பத்தி தான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப ம். வாழ்த்து ம். நிறைய தேவைப்படுது. நிறைய வாழ்த்திக்கோங்க. வாழ்த்துங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உடற்பயிற்சி காய்கல்பம் கொஞ்ச நாளைக்கு அ இது பண்ண ஏன்னா ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதுனால. சோ அதனால ம். ம். சொல்றேன். ட்ரீட்மெண்ட் இல்ல முடிஞ்சு இப்ப ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு நீங்க கிராஜுவலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா ம். செய்ய ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்ப அந்த டியூப் கியூப் கண்டிப்பா மாட்டிட்டதுனால உங்களுக்கு இப்ப உடற்பயிற்சி செய்ய வாய்ப்பு இல்ல. ம், நீங்க ம். சொல்றபடி. வேண்டாம், ஆமா. வேண்டாம். வாய்ப்பு ம். இல்லன்னு இல்ல. வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு தாங்கய்யா. அப்புறம் நீங்க கியூர் ம். ஆயிடுவீங்க. ஓகேவா? நீங்க அத ரைட். யோசிக்க வேண்டாம். ரொம்ப யோசனை பண்ணாதீங்க. ம். குறிச்சிட்டு நீங்க திருப்பி இது பயிற்சி பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ம். சோ அதனால ஓகே. வந்து உடலுக்கு ஓரளவுக்கு மேல ஓய்வு தேவைப்படுது இல்லையா? இந்த ம். உடல் வந்து ஓய்வு கேக்குது. ரிலாக்சேஷன் பண்ணுங்கய்யா. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ரிலாக்சேஷன் நான் ரிலாக்சேஷன். ஆ ரிலாக்சேஷன் மகிழ்ச்சியுடைய ரிலாக்சேஷன் போட்டு சாமிஜி போட்டு கேட்கறது. ஆ ஆமாங்கய்யா. மகிழ்ச்சியுடைய இந்த ரிலாக்சேஷன் போட்டு சாமிஜி கேட்கறது. வாய்ஸ்லயே இருக்கு. நீங்க அது ம். போட்டு நீங்க ரிலாக்சேஷன் கண்டிப்பா ரிலாக்சேஷன் பண்ணுங்கய்யா. அது பண்ணும்போது ம். நல்ல அந்த எங்க காந்த தடையோ அந்த இடத்துல அந்த தடைய நீக்கி தேவையான ம். ஆற்றல் அங்க கொண்டு போய் சேர்த்து நல்ல ஓய்வு எடுக்கும் பொழுது ரொம்ப துரிதமாக நம்ம வந்து குணமடைவோங்கய்யா. சரிங்களா? அதனால ம். வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து வாழ்த்துங்க. நீங்க பூரண ஆ உடல்நலம் உங்களுக்கு பூரணமா குணமடைய இதயருளும் குருவருளும் உங்களுக்கு உள்ளும் புறமுமாக என்றென்றும் உடனிருந்து உங்களை வழிநடத்தட்டும் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க நன்றிம்மா. வளமுடன். நன்றி. 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 வாழ்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சதீஷ் ஐயா நீங்க பேசலாம் ஐயா. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அம்மா வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். ஐயா. சொல்லுங்க. அம்மா நம்ம எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க ஐயா. இப்ப பயிற்சிக்கு நம்ம தவம் முடிச்சுட்டு நம்ம பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ம், எண்ணங்களை எழுதுறோம், அந்த எண்ணங்களை வகைப்படுத்துறோம். ம், இப்ப வகைப்படுத்துறதுக்கு அப்புறமா முடிவு கொடுக்குறோம், சங்கல்பம் கொடுக்குறோம், வாழ்த்து கொடுக்குறோம். இந்த ஃப்ளோ ம், கரெக்டா வரலாம். இப்ப முடிவு நமக்கு தெரியுது என்ன மாதிரியான எண்ணம்னு. ம், அந்த அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு சங்கல்பம் கொடுக்குறோம். அது நேர்மறையான ஒரு ம், சங்கல்பம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு வாழ்த்தும் ம். கொடுக்குறோம். இந்த இடத்துல தான் எனக்கு டவுட் வருது. சரி. இது பொதுவா எப்படி பண்ணணும்? ஓகே ஐயா. நம்ம எண்ணம் மாறுதல் பயிற்சி நம்ம தவம் நல்லா தவம் பண்ணிட்டு, ஆத்மீக தவம் பண்ணிட்டு, எண்ணத்தை ஆராயும் போது உங்களுக்கு வரும் எண்ணங்களை நீங்க ஒண்ணு ஒண்ணா எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு இந்த முதல் எண்ணம், அந்த எண்ணம் என்ன வந்தது? அந்த எண்ணத்தினால அது நன்மை அதோட விளைவு எப்படி இருக்கும்? ஏன்னா ஒவ்வொரு எண்ணத்துக்குள்ளேயே விளைவு அதனுடன் தொக்கி வருகிறது அப்படிங்கிறாங்க. சோ அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி பண்றீங்க. அதனால விளைவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உடலுக்கோ, உயிருக்கோ, குடும்பத்துக்கோ, நம்ம தொழில் வாழ்வு தொழிலையோ எங்கேயாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, அந்த எண்ணம் வந்து தேவையில்லாத மாறான எண்ணம், தீய எண்ணமா இருக்கும் பொழுது, அதை வலுவிழக்க செய்யணுங்கும் போது, நீங்க அதுக்கு சமமா, அதை நல்லிஃபை பண்ற மாதிரி, அதுக்கு சமமா நீங்க ஒரு இப்போ என்னால இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு இது பிரசன்ட் பண்ணணும். So என்னால செய்ய முடியுமா? கஷ்டமா இருக்கே! என்னால முடியுமா? என்னால அந்த அளவுக்கு குவாலிட்டியா குடுக்க முடியுமா? அப்படின்னு ஒரு மனதுக்குள்ள ஒரு பயம், ஒரு இது வரும்பொழுது, அப்ப அந்த அந்த எண்ணம் எழும்போதே, அது ஏன் அது அந்த எண்ணம் வரும்போதே அந்த காரணத்தை கண்டிடுங்கிறாங்க. ஸோ அந்த எண்ணத்த ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு, நம்மளால முடியும். தேவையில்லாத பயம் தான் அது. அப்படிங்கிறது நமக்கு நல்ல அழுத்தமா, நமக்கு மேல நமக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது, நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா நான் குடுப்பேன். அப்படின்னு நிச்சயமா இத சிறப்பா செய்வேன். அப்படிங்கும்போது ஒரு அழுத்த பதிவாக தவம் செய்து அழுத்த பதிவாக அந்த எண்ணத்தை நம்ம செய்யும்போது, அந்த அந்த தேவையில்லாத பயம் நீங்கிடும். அதே மாரி அடுத்த நாள் நீங்க அந்த அந்த இடத்துக்கு
அந்த மீட்டிங்க்கு அந்த பிரசன்டேஷன் நீங்க பிரசன்ட் பண்ண உட்காரும்போது நல்ல அருள்காப்பு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு மனதுக்குள்ள அவங்க எல்லாரையும் வாழ்த்திட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து உங்கள்ட்ட இருந்து வர அந்த பிரசன்டேஷன் நீட் அண்ட் கிளீனா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது வந்து தட் வில் பி அக்செப்டட் பை ஆல். ஸோ அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகத்துல அமையும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணமும் நம்ம எடுத்து அந்த சங்கல்பம் விட்டு இது வந்து என்னால முடியுமா, இது இப்படி ஆயிடும். நிறைய பேருக்கு வெளியில போயிட்டு லேட்டா வந்தா நல்லபடியா வந்து சேரணுமே, ஒருவேளை இப்ப இருக்கிற இந்த டிராபிக்ல ஏதாவது ஒண்ணு ஆயிடுமா அப்படின்னு ஒரு பயம். இது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நேத்திக்கு சேஃபா போயிட்டு வந்தாங்க, இன்னைக்கும் வந்துருவாங்க, நாளைக்கும் போயிட்டு வருவாங்க. ஸோ அப்படின் போது அவங்களுக்கு ஒரு அருட்காப்பு போட்டு வாழ்த்தும் போது கண்டிப்பா அது மாறுங்கயா. ஸோ நீங்க வந்து மெத்தட் கேக்குறீங்க. ஸோ மெத்தடு கேட்கும்போது ஒரு எண்ணத்தையும் எழுதி அந்த அட்டவணை மாதிரி போட்டு வாரத்துல ஒரு நாள் அந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சி தாராளமா செய்யலாம். தற்சோதனை பயிற்சி எண்ணம் ஆராய்தல் போட்டு அந்த எண்ணத்திற்கான காரணம் என்ன, அந்த எண்ணத்தினால் நமக்கு விளைவு நன்மையா தீமையா. நன்மையா இருந்ததுன்னா அது இன்னொரு வாழ்த்தி அதுக்கு அழுத்தம் கொடுக்குறோம். மாறான ஒரு விளைவை கொடுக்கக்கூடியது அப்படின்னா அதுக்கும் நீங்க அதுக்கு சமன்படுத்துறோம். அப்ப முடியாதுங்கிறத கண்டிப்பா முடியும் அப்படின்னு சமன்படுத்தி சொல்லிட்டு அந்த தொடர்புடைய நபர்கள் நம்மளையும் சேர்த்துதான் ஒரு வாழ்த்து சொல்லும் பொழுது, வாழ்த்து சொல்லி ஒரு அழுக்காப்பு சொல்லும் போது அது வந்து எண்ணம் அந்த அது நல்லிஃபையாக அது வந்து நல்ல ஒரு முடிவை கொடுக்கும் இல்லையா. இவ்வளவுதான் ப்ரொசீஜருங்கய்யா. ரொம்ப நம்ம யூஸ் பண்ணி ஐயா நீங்க ஹேண்ட் டவுன் பண்ணிட்டீங்க. வாழ்க வளமுடன். சதீஷ் ஐயா தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஏற்புடையதா இருக்குங்களா ஐயா? வாழ்க வளமுடன். மியூட் பண்ணிருந்தேன் மேடம். தேங்க்யூ ஃபார் அன்மியூட்டிங். கிளியரா இருக்கு. நல்லது. என்ன பண்ணணும்ன்றது ரொம்ப கிளியரா இருக்கு. அதை ஃபாலோ வாழ்த்துக்கள். நல்லதுங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வேற யாராவது கேட்கணுங்களா? வேற யாராவது பேசணுமா? வாழ்க வளமுடன். குமாரசாமி ஐயா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் குமாரசாமி ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க மேடம். இப்போ ஒருத்தர் போஸ்டட் லேண்ட் பத்தி சொன்னார் இல்லைங்களா? அது வந்து ஆக்சுவலா ஒரு 1.5 year பேக்ஸ் எனக்கு கொஞ்சம் ரைட் சைட்ல பெயின் இருந்தது மேடம். கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. கேக்குது. சொல்லுங்கய்யா. அப்போ நான் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் மேடம். கிட்னி ஸ்டோன் இருந்ததுங்க. அப்புறம் பைல்லே ஒரு 2 to 3 mm ஸ்டோன் இருந்தது. அப்புறம் இந்த போஸ்டட் லேண்ட் வந்து 15 mm என்லார்ஜ்ன்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் அப்புறமா நான் அதுக்கு எதுவும் மெடிசன் எடுக்கல மேடம். வெறும் இந்த கிட்னி ஸ்டோனுக்கு மட்டும் கிட்னி ஸ்டோன் மெடிசன் எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் இது பைல் ஸ்டோனுக்கு வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் அது 2 to 3 mm தான் இருந்தது. அது குறைஞ்சிருக்குது. இப்போ ரீசெண்டா நான் வந்து ஆக்சுவலா நான் டெய்லி வந்து இந்த பேராசிரியர்கள் சொல்றது இதெல்லாம் கேட்பேன் மேடம். அப்ப சௌமித்ரன் ஐயா வந்து ஒரு வாட்டி யாரோ டவுட் கேட்டாங்க. போஸ்டட் லேண்ட் இந்த மாதிரி இது இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் வந்து இந்த 14 பாயிண்ட் கூட தொப்புல இருந்து கீழே 4 விரல் வச்சு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 15 இதா அங்க வந்து நீங்க வந்து அக்யூப்ரெஷர் அதையும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம். நான் ஒரு 1.5 years கண்டினியூஸ் அது பண்ணேன். அது 1.5 year கண்டினியூஸ் பண்ணேன். ஸோ ரீசெண்டா இப்போ நான் ஸ்கேன் எடுத்து பார்த்தாக்கா அந்த போஸ்டட் லேண்ட் எல்லாம் நார்மலா இருக்குது. சூப்பர். சரிங்கய்யா. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டுங்கய்யா. என்னோடது என்னன்னா 14 பாயிண்ட்ஸ் அக்யூப்ரெஷர் பண்றதே அது நல்ல ஒரு இது கொடுக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்ப ஐயா காசி விஸ்வநாதன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அண்டர் மெடிக்கேஷன்ங்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு அந்த ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ணிட்டு ஓய்வு கொடுத்துட்டு அவர் ரீகெயின் ஆகும்போது திருப்பி நார்மலுக்கு வரும்போது இந்த 14 பாயிண்ட்ஸ் அக்யூப்ரெஷர் அடுத்தடுத்து அவங்க பயிற்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கலாம். அது வந்து அவருக்கு இன்னும் ப்ரிவென்டிவா இன்னும் ஆற்றலை கூட்டு அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து அந்த காந்த தடையை நீக்கி அவங்க இன்னும் திரும்பி மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கிறதுக்கு இதுவா இருக்கும். கண்டிப்பா இது பர்சனலா ஐயா கிட்ட பேசும்போது அவங்க சொல்றது கேட்டு செய்யறது வேற விஷயம் இல்லையா. நான் வந்து சாமிஜி பயிற்சியோட ஒட்டி கொடுப்பேன் நானு. அது இப்ப நம்ம வீடியோவும் இல்லாம நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அது அவ்வளவு கிளியரா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இதுவா இருக்காது. சாமிஜி பயிற்சியோட கரெக்ட் மேடம். பட் எனக்கு கியூர் ஆச்சு, அதை பத்தி நான் சொல்றேன் மேடம். சூப்பருங்கய்யா. நல்லதுங்கய்யா. அவர் மிகப்பெரிய பேராசிரியர், ரொம்ப அனுபவம் வாய்ந்த பேராசிரியர். நிறைய உடற்பயிற்சியில ஆராய்ச்சிக்கு எடுத்து நமக்கு அவர் வந்து பல இடங்கள் பல மன்றங்கள்ல போய் சிறப்பான விளக்கம் கொடுத்துட்டு வராங்க. அவரோட விளக்கங்கள் கேட்டு இன்னும்
நிறைய பேர் உள்ள வந்து இன்னும் ஜாயின் பண்ணிருக்காங்க, இன்னும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது வந்து நல்ல விஷயம் தாங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் நன்றிகள் மேடம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வேற யாராவது கேள்வி இருக்குங்களா? வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? வாழ்க வளமுடன். ஓகே. யாருக்கும் எதுவும் சந்தேகம் ஒரு 5-10 நிமிஷம் ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் எளிமையா அதை கொடுத்துட்டு நம்ம நிறைவுக்கு வரலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஆஹ் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துல அவங்க வந்து தொழில் அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ். கம்பெனினாலே நிறைய வந்து ஆஹ் போட்டி மனப்பான்மை ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லி அத பாலிடிக்ஸ் பயங்கர பாலிடிக்ஸ் இருக்கு, நம்மள மட்டம் தட்டுறாங்க, எழுந்து வர முடிய மாட்டேங்குது, ரொம்ப டே டு டே லைஃபே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்படுறோம். ஸோ அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயும் நம்ம ஒரு குடும்பம் அப்படின்னாலே அந்த குடும்பம் தான் கணவன் மனைவி குழந்தைகள் குடும்பம்னுவாங்க. அதை தாண்டி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அவர்களோட உறவுகள், இது பக்கத்து உறவுகள், இது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா எது செய்தாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனையோட அதுலயும் குறை சொல்ற மாதிரி எல்லாருமே இது கோத்ரூ பண்றது, டே டு டே லைஃப்ல எல்லாருமே இது கோத்ரூ பண்றதுதான். ஸோ அது மாதிரி குறை சொல்வதாகட்டும், நம்மள வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறது, இது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க, கேட்கிறோம். ஸோ இது மாதிரி பிரச்சனை இல்லாம வருது. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் குழந்தைகள் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து நமக்கு வந்து எதிர்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. நம்மள வந்து அந்த அக்செப்டன்சி இல்லாம நம்மளுடைய வாதத்துக்கு, நம்மளுடைய கூற்று, நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க அது அது கரெக்டாவே இருந்தா கூட அந்த அக்செப்டன்சி இல்லாம அதை ஒரு பிரச்சனையாவா ஆக்கி அவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுத்துடுறாங்க. சோ இதனால நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி நமக்கு உடல் மன ரீதியா நிறைய நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு பார்க்க. அது என்ன ஆகுது, அது நமக்கு எப்படிலாம் நமக்கு அப்போ வந்து யோசிச்ச போது எதிர்வாதம் கூட நின்னு சரிக்கு சரி நின்னு அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு, நான் பண்றது என்னோட ஆங்கிள் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துக்கிட்டு, அவங்க அதுக்கு திருப்பி பதில் வாதம் பண்ணிக்கிட்டு, இது மேல மேல என்ன ஆகும், அந்த அட்மாஸ்பியரே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு நிம்மதி இல்லாம ஒரு அமைதியை இழந்து இரு உறவுகளுக்கிடையே அது அது தொழில இருந்தாலும் சரி, தொழில் செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்தாலும் சரி, அது தேவையில்லாத ஒரு மனக்கசப்பை தான் கொடுக்கறது. சோ அதுக்கு பதிலா கொஞ்சம் அமைதி காத்து ஒரு நல்ல சுவாசத்தை உள்ளிழுத்து எதனால இப்படி நடக்கிறது, ஏன் அவங்க இந்த மாதிரி சொல்ல வராங்க, நமக்குள்ளே நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கு மீறிய அவங்க வந்து பிடிவாதமா நின்னு அதோட சொல்லும் பொழுது அதுக்கு வந்து ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அது வேற விதமா கையாளலாமே அப்படிங்கறதுதான் ஒரு தாட் எனக்கு இன்னைக்கு காலையில வந்தது. எப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க யாருன்னா குறை சொல்லுவாங்க, நம்மள வந்து இப்போ ஒரு ஒர்க் பண்ற இடத்துலயே வந்து நம்மள மட்டம் தட்டுறாங்க, பாலிடிக்ஸ் பண்றாங்க, நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, கார்னர் பண்றாங்க அப்படின்னா ஏன் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம வந்து சிறந்தவர்களா இருக்கோம், நம்மளுடைய நம்முடைய ஒர்க் வந்து நீட்டா இருக்கு, நம்ம டேலண்டடா இருக்கோம், நம்ம கிட்ட ஸ்டஃப் இருக்கு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆற்றாமை, பொறாமை, அதுதான் என்ன, அதனாலதான் அவங்க வந்து அந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்றாங்க. அது ஒரு விஷயம். சோ அவங்க அந்த குடைச்சல் கொடுக்கறது, அந்த துன்பம் கொடுக்கறது ஏன் கொடுக்குறாங்க, துன்பம்ங்கிறது நெகட்டிவ் தானே. சோ அதை கொடுக்குறவங்க எல்லாருமே, அது உறவுகள் இருந்தாலும் சரி, தொழிற்சங்க எடுத்தாலும், நமக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க, துன்பம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த எனர்ஜி ஃபீல்டு எப்படி இருக்கு, நெகட்டிவா இருக்கு இல்லையா, அது நெகட்டிவா இருக்கு. சோ நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு, நம்மளுடைய பயோ மேக்னட்டிசம் இன்டென்ஸா இருந்ததுன்னா, ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, பாசிட்டிவா இருந்ததுன்னா அது நம்மள பியர்ஸ் பண்ணாது, நமக்குள்ள பெனிட்ரேட் ஆகி நமக்குள்ள பிரச்சனைகள் கொடுக்காது. அப்ப இது இது இன்னும் கொஞ்சம் மனதை விரித்து அந்த பேரறிவோடு இணைத்து நம்ம இன்னும் விரிந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஜீவன்களை பார்த்து பரிதாபம் தான் படணும். நமக்கு துன்பம் தரும் ஜீவன்களை பார்த்து நம்ம பரிதாபப்படணும். ஏன்னா
நம்ம வந்து கொடுக்கிற இடத்துல இருக்கோம், அவங்க வாங்குற இடத்துல இருக்காங்க. நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க. என்னன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி, அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி இல்ல. So அவங்கள்ட்ட இல்லாத இருக்கிறது தானே கொடுக்க முடியும். என்ன இருக்கோ அதுதான் குடுக்குறாங்க இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து மனவளக்கலை யோகிகள். நாம வந்து முறையாக தவறாமல் இந்த பயிற்சிகள் செய்கிறோம். நாம செய்யும் இந்த பயிற்சிகள் மூலமாக பிரபஞ்ச காந்த பேராற்றல் அபரிமிதமா நம்ம ரிசீவ் பண்றோம். ஒவ்வொரு பயிற்சியும் உடற்பயிற்சியில ஆரம்பிச்சு தவ பயிற்சிகள், காயக்கல்ப பயிற்சி எல்லாமே உயிர்மேல் மனம் வைத்து. அப்ப அந்த உயிர்மேல் மனம் வைத்து தவம், உடற்பயிற்சி எல்லாம் செய்யும்போது we are conserving energy அப்படின்னு சொல்றோம். சோ அவ்வளவு ஆற்றலை நாம் ரிசீவ் பண்ணும்போது நம்மளுடைய காந்த களம் நல்ல தூய்மையா இருக்கு. நம்மளுடைய காந்த களம் பியூரா இருக்கு. நம்மளுடைய காந்த களம் இன்டென்ஸா இருக்கு. நம்மளுடைய காந்த களம் பாசிட்டிவா இருக்கு. அப்ப யார் சப்ளை பண்ற இடத்துல இருக்கோம்? நாம தான் சப்ளை பண்ற இடத்துல இருக்கோம். அவங்க எல்லாம் நமக்கு கஷ்டம் கொடுக்கறவங்க எல்லாம் அப்படி யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட அது இல்ல. அதனால இருக்கிறத கொடுக்குறாங்க. அப்ப எது இந்த தேவை அவங்களுக்கு? தே நீட் பாசிட்டிவ் எனர்ஜி. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம சப்ளை பண்ணலாம். நம்ம கொடுக்கிற கை மேல இருக்குமா? வாங்குற கை மேல இருக்குமா? கொடுக்கிற கை தான் மேல இருக்கும். நாம இந்த இடத்துல இருந்து அந்த எனர்ஜியை கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? அவர்களை மனதார அவங்களுடைய அந்த சூழ்நிலை, அவர்களுடைய அது தொழில்ல இருக்கிற போட்டியோ, இல்ல குடும்பத்துல இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, மிஸ் கம்யூனிகேஷனோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய அந்த அதிருப்திய இப்படி வெளிப்படுத்துறாங்க. அது வந்து அறியாமை. அவங்களுடைய அறியாமையை தான் ஆற்றாமையா வெளிப்படுத்துறாங்க. அப்ப வந்து நம்ம நேரா பதில் பேசி உட்கார்ந்து பேசினா கூட அந்த அக்செப்டன்சி வராது. ஏன்னா அந்த நிலையில அவங்க இல்ல. அவங்க வந்து கம்ப்ளீட் நெகட்டிவிட்டியா எனர்ஜியா இருக்காங்க. அவங்கள தயவு செய்து நம்ம வெறுக்க வேண்டாம். என்ன சாமிஜி சொல்லிருக்காங்களே, எதிரிகளை வாழ்த்தணும் அப்படிங்கும் போது அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம்னா, எதிரிகளை வாழ்த்தணும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கும் போது இத்தனை விஷயங்கள் வந்து போகுது. சோ எதனால அவங்க அப்படி நடக்கிறாங்க? நம்ம கிட்ட இருக்கிற கர்ம வினை அவங்கள்ட்ட தூண்டி விடப்பட்டது. நம்மள அவங்கள கருவியாக்கி நம்மளுடைய பதிவுகள் என்ன கொஞ்சம் நாம வருத்தப்பட்டோம்னா, அவங்க மேல கோபப்பட்டோம்னா, அவங்களுக்கு இன்னும் பதிவுகள் கூடும். ஏன் அந்த சிரமத்தை அவங்களுக்கு நமக்கு கொடுக்கணும்? அவங்களுக்கு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை அனுப்பி விடலாம். அப்ப நம்ம கிட்ட இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி எந்த நிலையில அவங்களுக்கு போகும்? நமதுடைய நம் மனம், நம்முடைய அறிவு விழிப்பு நிலையில இருந்தா மட்டும்தான் நம்ம அதை கொடுக்க முடியும். அவங்க மாதிரி நம்மளும் நீ ரெண்டு கேட்டேன்னா நான் 4ன்னு பதில் சொல்வேன்னா நம்மளும் அந்த எனர்ஜி ஃபீல்ட்ல தான் இருக்கும். நெகட்டிவா இருக்கும். ஆனா நம்மளாம் தினம் தவம் பண்றோம், பிரச்சோதனை பண்றோம், உடற்பயிற்சி காயக்கல்பம் பண்றோம். நம்மளுடைய காந்தக்களம் அவ்வளவு திணிவோட இருக்கு. நம்முடைய காந்தக்களம் தூய்மையா இருக்கு. சோ தன் உயிர் போல் எவ்வுயிரையும் நேசிக்கும் அந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வளம், இந்த மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாரையும் நேசிக்கலாம். அப்ப என்ன பண்ணும்? யார் ரொம்ப நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களோ, யார் நம்மள ரொம்ப வருத்தப்பட வைக்கிறாங்களோ லிஸ்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட் பேர் யார் பேர் வருது எழுதுங்க. ஒண்ணு எழுதி வச்சுட்டு மனம் குளிர 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 அவங்கள வாழ்த்துங்க. அந்த வாழ்க வளமுடன் அந்த பேர் சொல்லி அந்த மனம் குளிர குளிர அவங்கள வாழ்த்தும் போது ஃபர்ஸ்ட் அந்த அதிர்வலை நமக்குள்ளதான் ஒரு நல்ல ஒரு அதிர்வலை ஏற்படுத்துது. சமைச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா? வளமோடு வாழ்கன்னு சொல்லல, வாழ்க வளமுடன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ழகரம் வந்து ழான்னு சொல்லி அந்த நாக்கு அப்ப டச் பண்ணும் போதே நமக்கு வந்து பீனியல் சுரப்பி ஆக்டிவேஷன் வருது. பீனியல் சுரப்பி ஆக்டிவேட் ஆகும்போது அதான் பிட்யூட்டரி சுரப்பி புருவ மத்தி வந்து உடல் இயக்கத்துக்கான சுரப்பி, தலைமை சுரப்பி. பீனியல் சுரப்பி தலை உச்சி வந்து மன இயக்கத்துக்கான தலைமை சுரப்பி. அப்ப நம்ம ழகரம் இந்த வாழ்க வளமோடு என்னென்னலாம் வளம் அந்த ஜீவனுக்கு தேவையோ அத்தனையும் அந்த பிரபஞ்சம் கொடுக்கட்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அந்த பெயரை சொல்லி அந்த உறவை சொல்லி அவர்களை வாழ்த்தும் போது அந்த வாழ்கன்னு சொல்லும் போதே நமது மனம் அமைதி இன்னும் அமைதி நிலைக்கு போகுது. அமைதி நிலையில அவர்களை மனம் குளிர குளிர வாழ்த்துங்க. அவங்களுக்கு அதுதான் தேவைப்படுது. அவங்க எல்லாம் அறியாமையில செய்யறாங்க. நம்ம கிட்ட கோபப்படுத்தி நம்மள வருத்தப்பட வச்சு நம்ம கிட்டே இருந்து அந்த பதிவுகளை அவங்க வாங்கிட்டு அவங்க கஷ்டப்பட போறோங்கிறது தெரியாமையே அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம வாழ்த்தலாம் தானே. நமக்கு வந்து அந்த அது எந்த சூழ்நிலை எப்பெல்லாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு போஸ்ட் ரொம்ப அழகா இருந்தது. கவலை, கோபம், பொறாமை, பயம், பந்துக்கள் பாசம், நம்மளுக்கு உறவுகள் மேல இருக்கிற பாசம், பற்று, பொருள் பற்று, பேராசை, காமம் முதலான எண்ண இயக்கங்களால் உயிராற்றல் பெரும் அளவில் செலவழிக்கப்படுது அப்படிங்கிறாங்க.
அப்ப அந்த உயிர் சக்தி வந்து சில அவ்வளோ இந்த மாதிரி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கும்போது அபரிமிதமான ஆற்றல் நம்ம உடலை விட்டு வெளியேறுது, உயிர் சக்தி வெளியேறுது. அப்ப நம்மளோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்? இம்யூனிட்டி பவரே இருக்காது, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது, மனம் திடமா இருக்காது, மனம் வலிமை குன்றியதாக இருக்கும். அப்ப நம்மளால எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இல்லாம இந்த உணர்ச்சி நிலையை கடந்து உணர்வு நிலையில் விழிப்புணர்வோடு நம்ம இருந்து சிந்திக்கும் பொழுது ஒவ்வொரு ஜீவனுமே காணும் ஒவ்வொரு ஜீவனுக்குமே நம்மளுடைய ஆற்றல் நம்ம கொடுக்க ஆற்றல் கொடுக்க அது வளம் குன்றாது. இந்த அளவுக்கு வாழ்த்து நம்ம ஆற்றலை கொடுக்குறோமோ நமக்குள்ள அது இன்னும் பெருகும். கொஞ்சம் எடுத்து துளி எடுத்து அந்த வாழ்த்து கொடுக்கும்போது உடனே இங்க குறைவுபடுத்துன்னு பிரபஞ்சம் நமக்கு உடனே சப்ளை பண்ணிடும். பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஏறிடும், இன்னும் கொஞ்சம் நம்ம உடலுக்கு அனுப்பிடும். அது புரியுதுங்களா? அதனால மனம் குளிர வாழ்த்துங்க, எல்லாரையும் வாழ்த்துங்க, மன்னிச்சு வாழ்த்துங்க. பண்ணும்பொழுது கண்டிப்பா நமக்கு பாத்தீங்கன்னா அவர்களும் பயனடைவாங்க. நம்மளுடைய மனம், நம்மளுடைய இந்த 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 ஜீவனுக்கு, இந்த உடலுக்கு, இந்த மனதுக்கு, இந்த ஆன்மாவுக்கு நாம வந்து இந்த அமைதி கொடுக்கணும். அந்த விதத்துல யார் மேலேயும் வருத்தம் வச்சுக்காதீங்க, யார் மேலேயும் கோபப்படாதீங்க, யார் மேலேயும் கஷ்டம் நினைச்சுக்கவே வேண்டாம். எல்லாருமே நம்மளுடைய கருமையை தூய்மை செய்வதற்காக ஏதோ ஒரு விதத்துல நம்முடன் அந்த இயற்கை தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அந்த ஜீவன்களுக்கு பூரணமான நம்மளுடைய வாழ்த்து, இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தேவைப்படுது. அதை வேண்டிதான் அவங்க இப்படி வெளிப்படுத்தி நம்ம கிட்ட வாங்கிக்க வராங்க. அதை வந்து மனம் குளிர குளிர கொடுப்போம். வாழ்த்தி நாமும் உயர்ந்து நம்முடைய சுற்றத்தையும் உயர்த்தி மன அமைதியோடு நிறைவோடு வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம். இல்லையம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இன்று மிகச் சிறப்பாக கேள்வி பதில் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து வாழ்த்து, எப்படி வந்து நமக்கு துன்பம் கொடுப்பவங்கள நம்ம எதிரிகளா அவங்க நினைச்சிட்டு நமக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்குறவங்கள எப்படி நம்ம வாழ்த்தின் மூலம் நாம கஷ்டப்படாம இருக்க முடியும்னு ரொம்ப விளக்கமா அம்மா சொன்னாங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை யோகா ஆன்லைன் தினசரி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷி அவர்களின் பாடல்கள், அதனைத் தொடர்ந்து தவம். 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு நடைபெறும். அதனை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு நம்ம அருட்தந்தை அவர்களின் பாடல்கள். 6:25க்கு மாலை காயகல்பம். 6:30 மணிக்கு தவம். 7 மணிக்கு சிந்தனை. 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க்கை அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன்.